ஆளுங்கட்சி மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு ஸ்ரீதர் மக்கள் ஏத்துக்கிறாங்க இல்லைங்களை தாண்டி இவ்வளவு அடுக்கிறார். தாவேக்காக்கள் என்ன அடுக்குறீங்க? தாவேக்காக்கள் எல்லாத்தையுமே பேசிட்டு தான் இருக்காங்க. நீ தாவேக்கா மேடைகளில் பேசக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒன்றா ரெண்டா அப்படின்றது கிடையாது. இப்போ சமீபத்தில் பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசணும். ஆக்சுவலாக காவல்துறை எட் பண்ணுறது யார்? இப்போ ஒரு பொறுப்பு டிஜிபி இருக்கார். மாநில சுயாட்சி பேசக்கூடிய திமுக அரசு இங்கே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மாநில அதிகாரம் என்னன்னா, நம்ம ஒரு லிஸ்ட்டை வந்து தயார் பண்ணி ஒரு டிஜிபி பட்டியலை யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும். அதில் ஒரு 3 பேரை அவங்க கொடுப்பாங்க. அதுலேருந்து ஒரு டிஜிபியை அப்பாயிண்ட் பண்ணணும். ஆகஸ்ட் 2025 நமக்கு டிஜிபி கிடையாது. யார் கட்டுப்பாட்டில் காவல்துறை இயங்குதுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? யாருக்குமே கட்டுப்படாம ஒரு துறை இயங்க முடியும்னா அது டிஜிபி இல்ல பொறுப்பு டிஜிபி. நான் அதுதான் சொல்றேன். நீங்க அது அந்த சேரை வந்து ஒரு மியூசிக்கல் சேர்மன் இருக்கு. எனக்கு ஒரு ரீசன் சொல்லுங்களேன், ஏன் டிஜிபி போடலன்ற ஒரு ரீசன் சொல்லுங்களேன். ஏன்னா இந்த இடத்துல நீங்க அவர்கிட்ட கேட்டுருங்க. எஸ் இல்ல அதுதான் அவர் சொல்லணும். ஏன்னா அதுக்கப்புறம் பொறுப்பு டிஜிபியா போட்ட அவருக்கும் உடல்நிலை சரியில்லாம போகுது. திரும்பவும் பொறுப்பு டிஜிபியா இன்னொருத்தர போறாங்க. பொறுப்பு டிஜிபிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி. ஸோ இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் சேர் விளையாடுற விளையாட்டை தான் வந்து மாநில சுயாட்சியா இவங்க பேசக்கூடியவர்கள் பண்றாங்க. அந்த இடத்துல காவல்துறை யார் எட் பண்றாங்க? இன்றைக்கு காவல்துறை சட்ட ஒழுங்கு இவ்வளவு மோசமா இருக்குன்னா யார் மேல் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இது நம்ம கேட்டோமா? இல்ல கேட்டிருக்குமே. ஏன் கேட்கல? கேட்டிருக்காரு. இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு. காவல்துறை இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு ஏன் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குன்னா தமிழக அரசு அதுல பொறுப்பா செயல்படலன்னு சொல்றாரு. காவல்துறை என்னுடைய கட்டுப்பாட்டுல இயங்கக்கூடிய காவல்துறை பிரச்சனை 2025ல இருந்து இருக்கு. ஆனா தலைவர் இன்னைக்கு அறிக்கை கொடுத்தாரு. பெண்கள் பாதுகாப்பை பத்தி மகளிர் தினத்தன்னைக்கே அவர் வீடியோ வெளியிட்டு பேசினார். பெண்கள் பாதுகாப்பு இங்க இல்லன்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவை பெருசா அவர் பேசினதுக்கு அப்புறம் அந்த ஞானசேகரனை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. அண்ணன் கூட சார் பேசும்போது சொல்லிட்டு இருந்த சகோதரர் கூட எப்ப நடந்துச்சு ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல ஞானசேகரன் முதல் முறையாக கைது செய்யப்பட்டு ஒரு கால் வந்ததுக்கு அப்புறம் அவர் விடுதலை செய்யப்பட்ட. திரும்பவும் அவரை போயிட்டு பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. அவர் யார் அந்த சார்னு ஏடிஎம்கே எடுத்த பிரச்சனைக்கு இன்னும் எந்த தீர்வுமே கிடைக்கல. திரும்ப அவர் அவர் ஒருத்தர் தான் குற்றவாளின்னு சொல்லி இதுதான் சொல்றேன். இப்போ சொல்றாங்க 1000 ரூபா கொடுத்தீங்க. இதனால தான் தமிழ்நாடு வளர்ந்து இருக்கிறது. பொருளாதாரத்தில் 11.2% அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை இங்கே இருக்குது, இங்கே வந்து நிர்வாகம் இல்லை அப்படின்னா அந்த பொருளாதார வளர்ச்சி எட்ட முடியுமான்றது நான் மக்களுடைய கேள்விக்கு விட்டுறேன். இங்க பெண்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு எதை ஈல்டு செய்து எதை இன்வெஸ்ட் பண்ணி எதை இழந்து அந்த பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சு எதை இழக்கிறோம்? என்ன இழக்கிறோம் சொல்லுங்க? ஒண்ணுமே இழக்கல. நாங்க வந்து ஒரு கடனை வாங்குறோம், அந்த கடனை இன்வெஸ்ட் பண்றோம், அந்த இன்வெஸ்டின் மூலமாக தொழில் முதலீடு நடக்குது, பெண்கள் வராங்க, பெண்களுக்கு இலவச பஸ் கொடுக்கறதுனால தான் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எக்கானமி அதிகமாகுது, அதன் மூலமாக குடும்பம் வந்து வளருது. இவ்வளோ டேட்டா சென்ட்ரிக் 1000 ரூபாய் உங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்கீம் தமிழ்நாட்டை உயர்த்துவதற்கான இன்னொரு கண்டிப்பா